திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றில் நம்பெருமாள் கஜேந்திர மோட்சம் வழங்கும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. காவிரி ஆற்றில் கோயில் யானை ஆண்டாளின் காலை முதலை இழுப்பது போன்றும் யானையை நம்பெருமாள் காப்பாற்றி மோட்சம் அளிப்பது போன்றும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். வெங்கடாச்சலபதி கோயிலில் மலையிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பொன் சப்பரத்தில் கீழே இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொன் சப்பரத்தை தாங்கியபடி மலையிலிருந்து கீழே கொண்டு வந்தனர். மலை அடிவாரத்தில் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நிலத்தடி கருப்பசாமி கோயிலில் படியளத்தல் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருப்பசாமியிடம் ஆண்டு வருமான பிடிக்காசு பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கருப்பசாமி அருள்வாக்கு கூறும் நிகழ்வு நடைபெற்றது.